ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போற படம் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன தெலுங்கு படம். படத்தோட நேம் ஆந்திரா கிங் தாலுகா. இது ஒரு கமர்ஷியல் டிராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி 2002 அந்த டைம்லைன் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆந்திரா சினிமா இண்டஸ்ட்ரியில ஆந்திரா கிங்னு சொல்ற லெவலுக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரா உபேந்திரா இருக்காரு. அவரு தன்னோட 100வது படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சில படங்கள் கண்டினியூஸா ஃபிளாப் கொடுத்துருக்கு. இதனால தன்னோட 100வது படத்தை எப்படியாவது சக்சஸ் பண்ணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல அவரு நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த 100வது படம் முடிய போற டைம்ல ஸ்டாப் ஆகுது. அதுக்கான ப்ரொடியூசர் தன்னால இதுக்கு மேல ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த படம் முடியறதுக்கு உபேந்திராவுக்கு 3 கோடி தேவைப்படுது. இந்த 3 கோடிக்காக தன்னோட ஃப்ரெண்ட்ஸ், தனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் எல்லார்கிட்டையும் அவர் கேட்கிறாரு. பட் யாரும் ஹெல்ப் பண்ணல. ஒரு ப்ரொடியூசர் ஹெல்ப் பண்றேன்னாரு. பட் அதுக்காக அவர் சில கண்டிஷன்ஸும் வைக்கிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உபேந்திரா யோசிச்சுட்டு இருக்கப்ப அவரோட அக்கௌண்ட்டுக்கு 3 கோடி கிரெடிட் ஆகுது. அவருக்கு ஒண்ணுமே புரியல, எங்கேருந்து இந்த பணம் வந்துச்சு, யார் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அதை யோசிச்சுட்டு அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ட்ராக் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. தனக்கு யாரு தான் கேட்காமலே இந்த மாதிரி 3 கோடி பணம் கொடுத்தா அப்படிங்கிற மாரி அந்த நபரை தேடி அவர் போறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, உபேந்திரா தேடி போற ஆள் யாரு, ஹீரோவான ராம் போத்தேனிக்கும் உபேந்திராவுக்கும் என்ன சம்பந்தம், இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் ஆந்திரா கிங் தாலுகா. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் எனக்கு டிஃப்ரெண்டா புதுசா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சும் கூட. இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள், இந்த படத்தை நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டும் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட பிரச்சனைன்னு சொன்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். காரணம், சில இடங்கள்ல மட்டும்தான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அந்த அளவு சுவாரஸ்யமா இல்ல, கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் ஃபீலை கொடுத்துச்சு. ஸோ இந்த படம் கொஞ்ச நாள்ல ஓடிடியில வரும். பொழுது போகலன்னா டிஃப்ரெண்டான ஸ்டோரி அவுட்லைனோட ரிலீஸ் ஆகிற தெலுங்கு கமர்ஷியல் டிராமாஸ்லாம் விரும்பி பார்க்குற ஆடியன்ஸா நீங்க இருந்தீங்கன்னா ஓடிடியில வந்த பிறகு ட்ரை பண்ணுங்க. இந்த படம் இப்ப தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்காங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.